ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நாளின் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்று நற்செய்தி வழியாக மத்தேயு எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வரை உள்ள இறை வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். இன்றைய நற்செய்தியிலே மனம் மாறாத நகரங்களை கண்டு ஆண்டவர் சாடுவதை நாம் பார்க்கிறோம். பெத்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு, கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு என்ற கடினமான வார்த்தைகளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஒரு நாளும் இறைவன் மனிதர்களை சபிப்பது கிடையாது. அவர் சபிக்க விரும்புகின்ற கடவுளும் அல்ல. காரணம், இறைவன் அடிப்படையில் இரக்கம் உள்ளவர், பேரன்பு கொண்டவர். ஆனால் அவ்வாறு இருக்கிற பொழுது ஏன் இந்த நகரங்களுக்கு எதிராக இயேசு கிறிஸ்து கடினமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும்? காரணம் ஒன்றுதான், இறைவன் அவர்கள் மத்தியிலே நன்மைகளை செய்தார். அந்த நன்மைகளை அவர்கள் கண்டார்கள், அனுபவித்தார்கள். ஆனால் அந்த நன்மைக்கான காரணமான இறைவனை புறக்கணித்து விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவன் நமக்கு நிறைய நன்மைகளை செய்கின்றார். நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டவர் கேட்கின்றார். பலரும் வந்து சாட்சியப்படுத்துவாங்க, ஆண்டவர் சாமி எங்க வீட்டில் ஆண்டவர் இந்த அற்புதம் செய்தார், இந்த நன்மை கிடைத்தது, எங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பையனுக்கு வேலை கிடைச்சது, வெளிநாட்டு போவதற்கான விசா கிடைத்தது, இதெல்லாம் சொல்லுவார்கள். சொல்லி முடித்து விட்டு இறைவனுக்கு ஒரு நன்றி திருப்பலி வைத்து விட்டு எல்லாம் மறந்து விடுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைக்கும் ஒரு காரணம் உண்டு. அது நம்முடைய மனம் மாற்றம். அந்த மனம் மாற்றம் என்பது நாம் இறைவனோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவருடைய பிள்ளையாக மாறக்கூடிய வாழ்வுதான் இறைவன் நம்மில் எதிர்பார்ப்பது. அப்படிப்பட்ட வாழ்வுதான் இறைவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இறைவன் நமக்கு செய்கிற நன்மைகளை பெற்றுக்கொண்டு அந்த இறைவனுக்கு ஒரு நன்றி துதி பாடல் பாடிவிட்டு கடந்து போவதல்ல இறைவனுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது. மாறாக நாம் இறைவனுடைய பிரசன்னத்திலே அவருக்கு ஏற்புடைய மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டு பாவங்களை களைந்து நன்மையை பெற்றுக்கொண்டு நன்மையான இறைவனுக்கு உயிருள்ள சாட்சிகளாக நீங்களும் நானும் வாழ்வதுதான் இறைவனுக்கான மகிழ்ச்சியாக மாறுகிறது. அதைத்தான் நாம் யோனா புத்தகத்தில் பார்க்கிறோம். யோனா இறைவாக்கினர் நினைவே மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிற பொழுது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட மக்கள் அதை நம்பினார்கள். இது எனக்கானது என்று நம்பி ஏற்றுக்கொண்டு தங்கள் பாவங்களை விட்டு மனம் மாறி புதிய வாழ்வை, இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வை வாழ ஆரம்பித்த பொழுது வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, கடவுளும் மனம் மாறுகிறார், கடவுள் மனம் மாறி அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் எதிர்பார்ப்பது ஒன்று மட்டும்தான், நம்முடைய மனம் மாற்றம். உலகத்தின் போக்கில் வாழ்கின்ற வாழ்வை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக இறைவனை மட்டுமே நாடக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் வாழ்கிற பொழுது இறைவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை நம்முடைய வாழ்க்கை வழியாக நாம் கொடுக்கிறோம். பிள்ளைகள் பரிசுத்தமாக நலமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற பொழுது பெற்றோர்கள் எப்படி மகிழ்கின்றார்களோ அதே போல நீங்களும் நானும் பாவத்தை களைந்து ஒரு தூய வாழ்க்கை வாழ்கிற பொழுது இறைவனுக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எனவேதான் லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் மாறுகிற ஒவ்வொரு பாவியை குறித்தும் விண்ணகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். இன்று நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற வாழ்வாக இருக்கிறதா, அல்லது இறைவனுக்கு வேதனையை கொடுக்கின்ற ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அவ்வாறெனில் இறைவனிடமிருந்து நன்மையை பெறுகின்ற நாம் நம்முடைய வாழ்வின் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ்வதற்கான அருள் வேண்டி ஜெபிப்போம். நாம் சிறப்பாக நாம் இறைவனுக்கு எதிராக நம் உள்ளத்திலே சுமந்து நடக்கக்கூடிய பாவ சிந்தனைகள் செயல்பாடுகளை களைந்து உடலாலும் உள்ளத்தாலும் இறைவனை மாட்சிப்படுத்துகின்ற அவரை போல மாறக்கூடிய மக்களாக வாழ்வதற்கான அருள் வேண்டி நாம் ஜெபிப்போம். அவ்வாறு நாம் இறைவனுடைய அருளால் நிரப்பப்படுவோம். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை வழியாக
விண்ணகத்திலே பேரின்பத்தை உருவாக்குவோம். அன்பு தந்தையே இறைவா, மனம் மாறாத மக்களை குறித்து உள்ளம் வேதனை அடைந்ததை நீ வெளிப்படுத்துகிறீரப்பா. ஆண்டவரே, நாங்களும் இந்த கொராசி நகரை போல, பெத்சாய்தா நகரை போல உம்முடைய நன்மைகளை சுவைக்கின்றோம். ஆனால் உம்மை நாங்கள் மறந்து நீர் விரும்பக்கூடிய தூய வாழ்வை வாழ தவறி விடுகின்றோம். எனவே நாங்கள் எங்கள் வாழ்வினுடைய பாவ குறைகளை உணர்ந்து கொண்டு அவற்றை களைந்து எங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் உம்மை மாட்சிப்படுத்தக்கூடிய தூய வாழ்க்கை வாழ்வதற்கான அருளை எங்களுக்கு தாரும். அன்னை மரியாளே, தூய்மையின் இருப்பிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். Alleluia, Alleluia.